அங்கிங்கெனாதபடி எங்கெங்குமாய் நிறைந்திருக்கிற எல்லாம் வல்ல பரம்பொருளை வணங்கி ஸ்ரீ ராமநவமியை ஒட்டி நடைபெறுகிற இந்த 4ஆம் நாள் சொற்பொழிவிற்கு வருகை புரிந்திருக்கிற அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். கம்பராமாயணத்தில் வாழ்வியல் சிந்தனைகள் தலைப்பு. நேற்று வரைக்கும் முழுக்க கம்பராமாயணத்தினுடைய சகோதரத்துவம், கம்பராமாயணத்தில் இடம்பெற்றிருக்கிற நட்பு, கம்பராமாயணத்தினுடைய பெண்கள், பெருமை மிகுந்த பெண்களை பற்றி நிறையா நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இன்றைக்கி வாழ்வியல் நெறிகள்ங்கிறத ஏன் நான் தலைப்பாக தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்முடைய யதார்த்தமான இந்த வாழ்க்கைக்கு கம்பராமாயணம் எப்படி தீர்வு தருகிறது அப்படிங்கிறத சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம வாழற வாழ்க்கை ஒரு அவசர கதியில் இயங்கக்கூடிய இயந்திரமயமான வாழ்க்கை. அந்த காலத்தில் கூட நாங்கள் படிக்கும்போதெல்லாம் கூட பள்ளிக்கூடங்களில் கண்டிப்பாக நீதி போதனை வகுப்பு அப்படின்னு இருந்தது. வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க, கூட்டு குடும்பம் இருந்தது. ஒரு வீட்டிலனா குறைஞ்சது ஒரு 7-8 பேராவது இருந்தாங்க. வளரக்கூடிய குழந்தைகளுக்கு நிறைய நல்ல கதைகள், அறச்சிந்தனைகள் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. கதைகள் வழியாகவே அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்துக்கு போய் சேர்ந்தது. சின்ன கதைகளாக இருந்தால் கூட அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த பிள்ளைகள் தப்பு செய்யாமல் பார்த்துக்குச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரியெல்லாம் ஒரு வாழ்வியலே இல்லை. இன்றைக்கி வேறு மாதிரியான ஒரு வாழ்க்கையை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோங்கிறதுனால இன்றைக்கி நம்ம சாதாரணமாக சந்திக்கிற குடும்ப சிக்கல்கள்லேருந்து சமூகம் வரைக்குமான சிக்கல்களுக்கு கம்பராமாயணம் எப்படி நெறிப்படுத்தி நமக்கு வழி சொல்லுது அப்படிங்கிறதுனால தான் இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன். பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு. போன தலைமுறையில் இருந்த அந்த கூட்டு வாழ்க்கை இன்றைக்கி இல்லை. சுருக்கமாக சொன்னோம்னா, எதுவும் சாப்பிட கிடைக்காத பெற்றோர்கள். ஒரு இடத்துல நான் படித்த குறிப்பு இது. எதுவும் சாப்பிட கிடைக்காத என் பெற்றோர்கள், எது கிடைத்தாலும் சாப்பிட்ட நாங்கள், எது கிடைத்தாலும் சாப்பிட மறுக்கும் என் குழந்தைகள். இன்றைக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகள் மனநிலை அப்படி தான் இருக்குது. என்ன கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் தேவைப்படுது. பொருளோட மதிப்பும் பிள்ளைகளுக்கு தெரியறதில்ல, அதை வாங்கி கொடுக்குற மனிதர்களுடைய மதிப்பும் தெரியறதில்ல. ஏன்னா இன்றைக்கி செழுமையை காட்டி வளர்க்கக்கூடிய ஒரு சூழல் ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே இருக்குது. அப்போல்லாம் 10 பேர் இருக்கும்போது இப்படி இல்லை. ஏதாவது ஒரு உடனே பிள்ளைங்க கேட்டால் நினச்சதெல்லாம் வாங்க முடியாது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இன்றைக்கி அப்பா என்ன நினைக்கிறாங்க, அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் தான் இதெல்லாம் அனுபவிக்கலை, உங்களுக்கு கடனை உடனேயாவது வாங்கி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் கடைசியில் இது எங்கே நிற்குதுன்னா, பிள்ளைகளுக்கு எதன் மீதும் ஒரு பெரிய அளவுக்கான மரியாதையும் இல்லாமல் அன்பும் இல்லாமல், அதனால தான் இன்றைக்கி முதியோர் இல்லங்கள்லாம் நம்ம அதிகரிக்கிறத ரொம்ப சாதாரணமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். முதியோர் இல்லங்கள் இன்றைக்கி பள்ளிக்கூடங்களுக்கு சமமாக ஒவ்வொரு ஊர்லேயும் திறந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னால் இது வரவேற்கக்கூடியது இல்லை. இதுக்கு இது மாதிரியான வாழ்க்கையினுடைய விழுமியங்களை எல்லாம் கற்றுத்தருவது நம்முடைய இதிகாசங்கள். அதுவும் குறிப்பாக ராமாயணம். பெற்றோர் பிள்ளை உறவு அதில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, எடுத்த உடனே முதல்லையே வந்துடும். அது தசரதன் இந்த வரம் கொடுத்த பிறகு இந்த ஏன் கொடுத்தாங்கிற கதையெல்லாம் கோசலைக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ கேட்பா, இந்த பிள்ளைய பிரியக்கூடிய ஏன் வரம் கொடுத்தீங்க, அதனால தானே பிள்ளையை பிரிஞ்சிங்க, அதனால தானே நீங்கள் இப்போ சோகத்தில் இருக்கீங்க, ராமன்கிற பிள்ளைய பிரிஞ்சதுனால தானே புத்திர சோகம் உங்களை ஆட்டு விற்கிது அப்படின்னு சொல்லி கோசலை கேட்பா. அப்போ தான் தசரதன் சொல்லுவான், இது வரத்தினால வந்த சோகம் இல்லை, இது என்னுடைய பாவத்தினால் விளைந்த சோகம் அப்படிமா. என்ன பாவம்? இவன் முன்னாடி நடந்த ஒரு கதையை அப்போ தான் கோசலைக்கு சொல்லுவான். ஒரு நாள் தசரதன் வேட்டைக்கு போயிருப்பான். அப்போ அவனுக்கு குழந்தை இல்லை, நெடுநாட்களாக குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்த காலம். வேட்டைக்கு போயிருப்பான்.
வேட்டைக்கு போய் மறைந்திருந்து அந்த விலங்குகள் ஏதாவது வருதா அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது ஒரு யானை தண்ணி குடிக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். துதிக்கையை வச்சு தண்ணி குடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டவுடனே அந்த சத்தம் அந்த திசையில இவன் அம்பு விட்டுருவான். அம்பு விட்ட அடுத்த நொடியில் அம்மான ஒரு அலறல் சத்தம் கேட்கும், மனித குரல் கேட்கும். நம்ம யானையை தானே அம்பு விட்டோம், தாக்கினோம், இது என்ன ஒரு சின்ன இளைஞனுடைய குரல் கேட்குதேன்னு சத்தம் அந்த திசையில் ஓடி போய் பார்ப்பான். அங்கே ஒரு இளைஞன், அவன் அப்படியே விழுந்து கிடப்பான் அம்புப்பட்டு. இப்போ ஓடி போய் அவனை தலையை பிடிச்சி தாங்கி, தெரியாமல் பண்ணிட்டேனேப்பா, நான் யானை தான் தண்ணி குடிக்குதுன்னு நினச்சி உன் மேலே அம்பு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி தசரதன் சொல்லுவான். அப்போ தான் நான் இனி உயிரோடு இருக்க மாட்டேன், அந்த பையன் பேர் சிரவணன், நான் உயிரோடு இருக்க மாட்டேன், எங்கள் அப்பா அம்மாவை நான் தோளில் சுமந்துட்டு, அந்த பழைய காலத்துலலாம் அன்னக்காவடின்னு சொல்லுவாங்க, 2 பக்கமும் அவங்க தோளில் ஒரு உலக்க மாதிரி இருக்கும், அதில் 2 பக்கமும் அவங்க அரிசி இந்த மாதிரியெல்லாம் வச்சுருப்பாங்க. இவன் என்ன பண்ணுவான், அந்த 2 பக்கத்துலேயும் தோளில் தன்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் சுமந்துட்டு வருவான். அவங்க அப்பா அம்மா 2 பேரும் ரொம்ப வயசானவங்க, பார்வையும் கிடையாது. அப்போது அந்த அப்பா அம்மாவை சுமந்துட்டு நான் எல்லா ஊராக போயிட்டுருப்பேன். இப்போ எங்கள் அப்பா அம்மா ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் அவங்கள மரத்தடியில் உட்கார வச்சுட்டு நான் எங்கே வந்தேன்னு கூட அவங்களுக்கு தெரியாது, நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறான். சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறான் தசரதன். நீங்கள் தண்ணி கொண்டு போய் அப்பா அம்மா கிட்ட கொடுங்க, அவங்களுக்கு பார்வை இல்லைங்கிறதுனால அவங்களுக்கு யாருன்னு தெரியாது, ஆனால் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க தான் பிள்ளை இல்லைன்னு. நீங்கள் யாருன்னு திரும்ப திரும்ப கேட்டாலும் சொல்ல வேண்டாம், எங்கள் அப்பா அம்மா தண்ணி குடித்த பிறகு சொல்லுங்கன்னு. அந்த அளவுக்கு பெற்றோர் மேலே பக்தி. நான் இப்படி அம்பு பட்டு தாக்கி விழுந்துட்டேன்னா தண்ணி குடிக்க மாட்டாங்க, தாகத்தோடவே அவங்க அப்படியே போயிடுவாங்க, நான் இல்லைன்னா அவங்க இருக்க மாட்டாங்க, அதனால் அவங்க தண்ணி குடித்த பிறகு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவான். இவர் போவார், அதே மாதிரி அவங்க அப்பா அம்மா கேட்பாங்க. அவங்க திரும்ப 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 சொல்லுங்கள், நீங்கள் யார் என் பிள்ளை எங்கே அப்படின்னோடனே, நான் தான் தெரியாமல் உங்கள் பிள்ளை மேலே அம்பு போட்டுட்டேன், அவன் கீழே விழுந்து செத்து போயிட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொன்னோடனே அந்த கோபத்துலேயும் விரக்திலையும் அவங்க அப்பா அம்மா சாபம் கொடுத்துருவாங்க, நீயும் இதே மாதிரி புத்திர சோகத்தால் செத்துப்போவ அப்படின்னு சொல்லி சபிச்சிருவாங்க. இதுக்கு முன்னாடி தசரதன் அந்த இளைஞன்ட்ட கேட்பான், நீ ஏன்பா இந்த வயசில் ஊராக தூக்கிட்டு போயிட்டுருக்க அப்பா அம்மாவை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இளைஞன் சொல்லுவான் ஒரு கதை. என்னுடைய வீட்டில் நானும் என்னுடைய மனைவியும் நாங்கள் 2 பேரும் அம்மா அப்பா எங்கள் கூட தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இதில் என்னுடைய மனைவி என்ன பண்ணிட்டா, ரொம்ப நாளாக எனக்கு தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டா. தினசரி சமையல் பண்ணும்போது ஒரே சாப்பாடாக பண்ணாமல் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு பானையில் களியும் எனக்கும் என்னுடைய மனைவிக்கு மட்டும் நல்ல சாப்பாடு பண்ணி எனக்கு தெரியாமல் எங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுத்து சீக்கிரமே அவங்கள தூங்க வச்சுடுவா. எங்கள் அப்பா அம்மாவும் இது என்கிட்ட சொன்னதில்லை. ஒரு நாள் நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற நேரம் வரும்போது சாப்பாடு வைமா அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னுடைய மனைவி திருன்னு முழிச்சா. எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஒன்றே என்னுடைய மனைவியை பார்த்து, அம்மா எப்பயும் போல் களி வைமா, நீங்கள் எல்லாம் ஏற்கனவே கஷ்டப்படுறீங்க, எங்களுக்கு முதல்ல களி வச்சிருமான்னு சொன்ன உடனே தான் தெரிஞ்சது எங்கள் அப்பா அம்மாவை கொடுமை பண்ணியிருக்கான்னு. அதோடு நான் வெறுத்துட்டு நான் என்னுடைய அப்பா அம்மாவை அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடணும்னு தோளில் சுமந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரவணன் சொல்லுவான். இது மாதிரியான பிள்ளைகள் இன்னைக்கு நம்ம அப்படிலாம் யோசிக்கவே முடியாது. இப்படி ஒரு வேளை தவறு செஞ்சிருந்தா கூட அப்பா அம்மாவுக்கு இப்படி ஒரு தப்பு செய்துட்டமேன்னு யோசிக்கக்கூடிய பிள்ளைகள் இருந்தால் இன்னைக்கு முதியோர் இல்லங்கள் இவ்வளவு வளர்ந்துட்டு இருக்காது. இது ஒரு பக்கம். அண்ணன் தம்பி உறவு, ஏற்கனவே சகோதர பாசத்தில் அந்த சகோதரத்துவம் தலைப்பை பற்றி பேசும்போது நான் நிறைய அண்ணன் தம்பியை பற்றி அந்த உறவுகள் ராமாயணத்தில் எப்படி இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னேன். அண்ணன் தம்பிங்கிறது இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு வீட்டில் அதிகமாக போனால் இன்னைக்கு ஒரு பிள்ளைங்க தான் இருக்காங்க. கூட ஒரு சகோதரனோ சகோதரியோ இருந்தால் கூட ஒருத்தர் இன்னொருத்தர் விஷயத்தில் தலையிட முடியாது. ஆளுக்கு ஒரு அறையில் இருக்காங்க. ப்ரைவசி வேணுங்கிறாங்க. அந்த பையன் இருக்கிறதே சின்னது, இருக்கிறதே 5 வயசோ 10 வயசோ, ஆனால் அந்த பையனுக்கு ஒரு ப்ரைவசி கொடுக்க வேண்டியிருக்கு. ஒருத்தர் இன்னொருத்தருடைய விஷயத்தில் தலையிட முடியாது. ஆனால் ராமாயணத்தில் சொல்லப்பட்ட அண்ணன் தம்பிங்களை பாருங்களேன், அந்த 4 பேரும். இதில் லக்ஷ்மணன் ராமனுக்கு
பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் 24 மணி நேரமும் தொண்டு செய்ய ஆசைப்படுவான். பரதன் என்ன பண்ணுவானா, அண்ணனுக்கு பிடிச்சதை மட்டும் செய்வானா. சத்ருகனன் தொண்டனுக்கு, அண்ணனுடைய தொண்டனுக்கு தொண்டு செய்வானாம். அதனால தான் லக்ஷ்மணன் காட்டுக்கு போகணும்னு சொல்லும்போது ராமன் சொல்லுவான், வேண்டாம் அப்பாவுக்கு நானும் போயிடுறேன், நீயும் போயிட்டேன்னா சங்கடமாக இருக்கும், நீ வர வேண்டான்னு சொல்லுவான். லக்ஷ்மணனுக்கு பிரிஞ்சு இருக்க முடியாது அண்ணனை. அவனுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டியும் சரி அதெல்லாம் கேட்கவே மாட்டான். 24 மணி நேரமும் அண்ணனுக்காக இருக்கணுங்கிறது தான் அவனுடைய ஆசை. பரதன் அப்படி கிடையாது. பரதன் கிட்ட ராமன் சொல்லுவான், எவ்வளவோ கெஞ்சி பாப்பான், இல்லை நான் வர வரைக்கும் நீ தான் அந்த அயோத்தியை பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே உன்னுடைய பாதுகைகளை கொடுன்னு சொல்லியாச்சும் அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு பார்ப்பான். அதனால அண்ணனுக்கு பிடிச்சதை செய்கிறவன். இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டை பிள்ளைங்களா இருக்கிறது ராமனும் லக்ஷ்மணனும் கிடையாது, லக்ஷ்மணனும் சத்ருகனனும். ஆனால் நம்ம ஊர்களெல்லாம் வழக்கமாக குழந்தைங்களுக்கு பேர் வைக்கும்போது கூட லக்ஷ்மணன் சத்ருகனன் வைக்க மாட்டாங்க, ராமன் லக்ஷ்மணன் தான் வைப்பாங்க. ஏன்னா இவனுடைய நிழலாக தான் இவன் வாழ்ந்துட்டே இருக்கான். இப்போ ஒரு முறை ராமன் கிட்ட சொல்கிறான், உன் மேலே நாங்கள் வச்சிருக்கிற பாசம் எப்படி தெரியுமா ராமா, தண்ணி இருக்கிற வரைக்கும் தான் மீனும் அதில் நீல மலர் இருக்கும், குளத்தில் நீல மலர் இருக்கும். இவன் சீத்தையும் நானும் உன் கூடவே இருப்போம், ஆனால் நீ இருக்கிற வரைக்கும் தான் நாங்கள் இருப்போம், நீ இல்லைன்னா எங்களுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவான். நீர் உள எனில் உள மீனும் நீலமும், நானும் சீதையும் ஆர் உளர் எனின் உளம், நாங்கள் அதே மாதிரி தான் இருப்போம். ஏன்னா தண்ணி ஒரு தடாகத்தில் தண்ணி இருக்குன்னா அதில் மீன் இருக்கும், பூ இருக்கும். இதில் தண்ணி வத்தின உடனேயே அந்த மீன் அதோட முடிஞ்சிடும், அதோட ஆயுஸ் முடிஞ்சு போயிடும். கொஞ்ச நாள் அந்த பூ நீல மலர் எப்படி இருக்குன்னா கொஞ்ச நாள் அந்த நீர் சத்து இருக்கிற வரைக்கும் அந்த பூ இருக்கும். இதை எதை குறித்து சொல்கிறான்னா, ஒரு அசோகவனத்தில் சீதை இருக்கும்போது எப்படியோ ராமன் காப்பாற்றுவான்னு ஒரு நம்பிக்கையிலையாவது அவ இருக்கிறா. ஆனால் இவனால் அதுவும் கூட இருக்க முடியாது, ராமனை விட்டுட்டு இருக்கவே முடியாது. அதனால தான் இவன் எனக்கு எல்லாமே நீ தான் அப்படின்னா லக்ஷ்மணன், எனக்கு அம்மாவும் நீ தான், எனக்கு அப்பாவும் நீ தான், என்னுடைய உறவு எல்லாமே நீதான்னா. ராமனும் லக்ஷ்மணனை 3 இடத்துல பார்த்து கதறும்போது, ஒன்று முதல்ல ஒரு காட்டில் இவங்க 2 பேரும் போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு தண்ணி தாகம் எடுக்கும் ராமனுக்கு. தண்ணி நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் போகும்போது அயோமுகின்னு ஒரு அரக்கி இவனை பிடிச்சுக்குவான். அந்த நேரத்தில் காணமேன்னு சொல்லிட்டு, நீ இல்லாமல் நான் எப்படிரா உயிர் வாழ்வேம்மா. அப்புறம் நாகாசுரம், இலங்கையில் போர் நடக்கும்போது நாகாசுரம் பட்டு தாக்கப்படும் போது, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லுவான். அந்த நேரத்தில் விபீஷ்ணன்ட்ட சண்டை போடுவான், நீ எதுக்கு முன்னாடியே நாகாசுரம் வரும்போது யார் எய்வாங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லாமல் போயிட்ட, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு ரொம்ப கோபப்படுவான் விபீஷ்ணன்ட்ட ராமன். எப்பயுமே ராமன் உணர்ச்சி வசப்படுறதே கிடையாது. தன்னுடைய தம்பிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோங்கிறதுல அறிவின் எல்லையை தாண்டி உணர்ச்சி வசப்படக்கூடிய இடத்துல அந்த இடத்துல பாசம் அவனுக்கு நிற்கும். 3வது பிரம்மாசுரத்தில் மூச்சையாகி லக்ஷ்மணன் இருக்கும்போது, எனக்கு எல்லாமே நீதான்டா, கடைசியில் நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன்னா நான் எப்படிரா உயிரோட இருப்பேன், என்னால் இருக்க முடியாதுடான்னு சொல்லி கதறுவான். இப்போ இந்த அண்ணன் தம்பி பாசங்கிறதெல்லாம் இன்னைக்கு வாழ்க்கையில் நம்ம பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக, ஒரு வீட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய பிள்ளைகளே ஒரு வயசு கடந்த பிறகு யாரோ மாதிரி மாறிடுறாங்க. வெளிநாட்டுக்கு படிக்க போனாங்கன்னா அந்த குடும்ப உறவுகள்ங்கிறதே மறந்து போயிடுது. அண்ணன் தம்பிங்கிறதெல்லாம் ஒரு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கூட அதை கடைசி வரைக்கும் தக்க வச்சு கொண்டு போகணுங்கிறது இந்த தலைமுறைக்கு, இப்போ உருவாகக்கூடிய தலைமுறைக்கு குறைஞ்சு போச்சுங்கிற பயம் ஒவ்வொரு பெரியவங்களுக்கும் இருக்குது. சரி, மாணவர்களா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள், முன்னாடி படித்தவங்களுக்கும் இன்னைக்கு எவ்வளோ வேறுபாடு இருக்குங்க. ஒரு கதையில் இன்னைக்கு குருகுலம் கிடையாது, நம்ம எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி படிக்க வைக்கிறோம். அந்த காலத்தில் இது சொல்லப்பட்ட கதை, ராமாயணத்தில் உள்ள கதை இல்லை. குருகுலத்தில் படித்த மாணவர்கள்லாம் எவ்வளோ சரியாக ஒழுக்கமாக பண்பாக இருந்தாங்க, கவனம் திசை திரும்பாமல் இருந்தாங்கன்னா, ஒரு பையன் படிச்சுட்ருக்கான். தினசரி அந்த குரு பத்னி அவனுக்கு சாப்பாடு பரிமாறுறாங்க, சாப்பிடுவோம். ஒரு நாள் பரிமாறும்போது, இது என்ன வேப்ப எண்ணெய் கலந்த மாதிரி கசப்பாக இருக்கே அப்படின்னு சொன்னானா அந்த மாணவன். உடனே
உடனே அந்த அம்மா போய் குரு கிட்ட சொல்கிறாங்க, குரு நீ வந்து உனக்கு வந்து படிக்கிற காலம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் வர வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த மாணவனுக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுது. ஐயோ தப்பாக கேட்டுட்டோமோ, இப்படிலாம் பேசியிருக்கக்கூடாதோ அப்படின்னு கெஞ்சுறான். மன்னிச்சிருங்க, எது நீங்கள் போட்டாலும் நான் சாப்பிட்றேன், இனிமேல் இப்படிலாம் கேட்கவே மாட்டேன், மன்னிச்சிருங்க. இல்லைப்பா நீ கிளம்பு, உனக்கு காலம் வந்துருச்சு, குருகுலத்தில் படித்த நேரம் முடிஞ்சிருச்சு, கிளம்புன்னு. இல்லை இல்லை நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன், நான் இன்னும் இங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்போ தான் குரு சொல்கிறாரு, நீ வந்து வருஷ கணக்காக ஆகுது, நீ வந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் உனக்கு வேப்பெண்ணெய் தான் நாங்கள் ஊற்றிட்டுருக்கோம். இது வரைக்கும் உன்னுடைய கவனம் திசை திரும்பாமல் இருந்ததுனால உணவில் உனக்கு நாட்டம் வரல. உனக்கு திசை திரும்பின உடனே நீ சாப்பிட்ற சாப்பாடை பார்க்க ஆரம்பிச்சிட்ட, அதனால அதுக்கான தகுதியை இழந்துட்டு நீ கிளம்பு அப்படின்னாங்களாம். இப்படியெல்லாம் இன்றைக்கி மாணவர்களை நம்ம சொல்ல முடியுமா? கஷ்டப்பட்டு உட்கார வைக்கணும். மாணவர்கள் அப்போல்லாம் வந்து வீட்டில் பள்ளிக்கூடத்தில் விடும்போது கண்ணை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துருங்கன்னு சொல்லுவாங்களாம். இன்றைக்கி வகுப்பறைக்குள்ளே நம்ம பயந்துட்டு போக வேண்டியிருக்கு. ஏதாவது கூடுதலாக 2 வார்த்தை சொல்லிட்டா நம்மள இந்த பசங்க ஏதாவது ஒரு வம்பில் சிக்க வச்சிருமோன்னு பயப்பட வேண்டியிருக்கு. அப்படி ஒரு காலத்தில் ராமன் எப்படி ஒரு சிறந்த மாணவனாக இருந்தான் அப்படின்னா, மாணவன்கிறதுடைய வேர்ச்சொல் மாணி அப்படின்னு சொல்கிறாங்க. மாணினா வடமொழியில் பிரம்மச்சாரின்னு அர்த்தம். அந்த பிரம்மச்சரிய விரதத்தோட தான் அன்னைக்கெல்லாம் குருகுலத்தில் படிச்சிருக்காங்க. திருமணத்துக்கு பிறகு படிக்கலை. ஏன்னா திருமணத்துக்கு பிறகு அப்படின்னா அந்த வாழ்க்கை வேற விதமாக இருக்கும். இவனுடைய படிப்புங்கிறது ஒழுக்கம் சார்ந்ததாக இருந்திருக்கு. 5 புலன்களும் ஒன்றுபடக்கூடிய இடங்கள். அதனால தான் இளங்கோவடிகள் வந்து இந்த மாணின்னு எந்த இடத்துல சேர்த்து பாருன்னா, கோசிகா மாணின்னு ஒரு கேரக்டர் உண்டு. அதை எல்லாருமே பேச்சு வழக்கில் கோசிகமணின்னு சொல்லுவாங்க. கோசிகா மாணிங்கிறது ஒரு மாணவருடைய பெயர். திருமணத்திற்கு பிறகு படிக்காமல் திருமணத்துக்கு முன்னாடி படிக்க வச்சதுக்கு காரணம் அந்த பிரம்மச்சரிய ஒழுக்கத்தோட பையங்க படிக்கணும், படிப்புனா படிப்பாக இருக்கணும் அப்படின்னு. 5 புலன்களும் ஒன்றுபடக்கூடிய இடங்கள்னா ஒன்று இல்லறம், இன்னொன்று துறவரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க இந்த அயோத்தி சகோதரர்கள் எல்லாமே படித்து கற்றுக்கிட்டு அவங்க ஒழுக்கத்தை வாழ்க்கையில் பின்பற்றிய இடம், அதுக்கு சரியான ஆசிரியர் யாருன்னா வசிஷ்டர். இவ்வளவு நல்ல அண்ணன் தம்பியாக இருக்காங்கனாலே அதுக்கு காரணம் வசிஷ்டருங்கிறாங்க. ராவணன் தோத்து போனதுக்கு காரணம் வசிஷ்டர் மாதிரியான சரியான குரு இல்லை. என்னெல்லாம் படிச்சிருக்காங்கன்னா, ஆகமங்கள் படிச்சிருக்காங்க, நியாயங்கள் படிச்சிருக்காங்க, நூல்கள் படிச்சிருக்காங்க, தர்ம சாஸ்திரங்கள் எல்லாமே படிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் படிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் விஸ்வாமித்திரர்கிட்ட இருந்து போர்க்கலை பயிற்சி எல்லாம் கற்றுட்டு இருக்காங்க. ஒரு முறை தாடகையை வதம் செய்யணும். தாடகைன்னு ஒரு அரக்கி, அவள் வந்து முனிவர்களுடைய யாகங்கள் எல்லாம் காட்டிலேருந்து கெடுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரர், இவங்க ரொம்ப சின்ன பசங்க, இவங்க ராமனை கூட்டிகிட்டு போகணுங்கிறது அவருடைய எண்ணம். விஸ்வாமித்திரர் மிகப்பெரிய ராஜ ரிஷி அவர். ஆனால் விஸ்வாமித்திரருக்கும் இவங்களுடைய குலகுரு வசிஷ்டருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது. வசிஷ்டர் இவருக்கு இந்த பசங்களுக்கான எல்லா பயிற்சிகளையும் கொடுத்தவர். ஆனால் விஸ்வாமித்திரர் இன்னும் பெரிய ஒரு ரிஷி, அவர் கூப்பிட வரார். தசரதன் மறுக்கிறான். அவங்க சின்ன குழந்தைங்க, பயம். நம்ம பசங்களை குருகுலத்துக்கு அனுப்புகிறோம், கூட்டிகிட்டு வரோம், அது வேற. இவங்களை போருக்கு போய் ஒரு அரக்கிய வதம் பண்ணுற அளவுக்கு என் பிள்ளை வந்து அவ்வளோ பெரிய வளர்ந்தவே இல்லையே அப்படின்னு தசரதன் சொல்கிறாரு. நான் வரேன், போருக்கு வரேன், என் கூட நிறைய படை வீரர்களை நான் அனுப்பி விடுறேன், ஆனால் என் மகன் ராமன் வேண்டாம், அவன் ரொம்ப சின்ன குழந்தை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் விஸ்வாமித்திரர் இல்லை வேணும் அப்படிங்கிறார். கோபம் வர ஆரம்பிச்சிடுது. தசரதனுக்கு பயம், முனிவர்களுக்கு கோபம் வந்தால் சாபம் விட்டுருவாங்களேன்னு பயம். உடனே கெஞ்சி பார்க்குறாரு. அப்போ வசிஷ்டர் தான் கூப்பிடுவார். கூப்பிட்டு, தைரியமாக நீ அனுப்பு, உன்னுடைய பையன் எல்லா விதமான வித்தைகளையும் கலைகளையும் முறையாக பயிற்சி எடுத்துக்கணும், மிகச்சிறந்த ஒரு போர்க்கலைஞனாக வரணும் அப்படின்னா விஸ்வாமித்திரர்கிட்ட நீ அனுப்பு அப்படின்னு சொல்லி இவர் தான் சொல்கிறார், குலகுரு தான் சொல்கிறார். அதுக்கு பிறகு தான் போய் அங்கே தாடகையை வதம் செய்கிறான். ஒரு மிகச்சிறந்த ஒரு போர் வீரன்கிற அடையாளம் நம்ம எல்லாருக்குமே கம்பராமாயணத்தில் வரக்கூடிய இடம் அது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், இந்த மாணவர்களாக இருந்தாங்க, சொன்னதை கேட்டுக்கிட்டாங்க. சரி, இல்லற வாழ்க்கையை பற்றி என்ன கற்பிதத்தை இந்த கம்பராமாயணம் கொடுக்குது அப்படின்னா, இன்னைக்கு வாழ்க்கையில், ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கையோட தான் பொருத்தி பார்க்க வேண்டியதாக இருக்குது.
வாழ்க்கையினுடைய நெறிகளை காட்டக்கூடிய ராமாயணம் ஏன் நமக்கு இன்னைக்கு தேவையா இருக்குன்னா, இன்னைக்கு சூழல் வேற மாதிரி இருக்கு. இன்றைய இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய மனநிலைன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே முறிந்து போகக்கூடிய ஒரு இல்லற வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். திருமணம் அப்படிங்கிறது 1000 காலத்து பயிர்னெல்லாம் ஒரு பேச்சு வழக்கோட முடிஞ்சிரும் போல இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அன்போ புரிதலோ விட்டு கொடுத்தலோங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரதை நம்ம பார்க்குறோம். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட எப்படி அந்த அன்பு, ராம அவதாரம் அப்படிங்கிறதே ராவண வதத்தான் நோக்கமாக இருந்தாலும் கூட ஒரு சாதாரண மனிதனாக பிறக்கும் போது தன்னுடைய கடமைகளை எவ்வளவு சரியாக ஒவ்வொரு இடத்துலையும் நிரூபிச்சு காட்டியவன் ராமன்கிறது ராமாயணம் தான் சொல்லுது. ராமனும் சீதையும் முதல்ல பார்க்குறாங்க, சந்திக்கிறாங்க. பார்க்கும் போதே ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் காதல் வந்துடுது, பாசமும் நேசமும் வந்துடுது. ராமனுக்கு அதுக்கு பிறகு அவனுடைய இடத்துக்கு போய் முனிவரோட போய் அவன் தங்கி இருக்கும் போது பார்க்குற இடமெல்லாம் சீதையை பார்த்துட்டு போனோடனே பார்க்குற ஒவ்வொரு பொருளுமே சீதாதேவி மாதிரி இருந்துதான். ஒரு பூவை பார்த்தா சீதை மாதிரி, ஒரு மரத்தை பார்த்தா சீதை மாதிரி, எதை பார்த்தாலும் வானவில்லை பார்த்தா சீதை மாதிரி. அப்போ இது இருக்கும் தானே. திருமணமான புதுசில் இருக்கிற நிறைய பேருக்கு அந்த ஒரு வாரத்தில் ஒரு வாரத்தில் ஊருக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, கேட்பாங்க என்ன நினச்சிட்டே இருந்தியான்னு ஒரு கேள்வி வரும். அசட்டுத்தனமான கேள்வியாக கூட இருக்கும். ஏன்னா நினச்சிக்கிட்டே இருக்கிறது ஒரு இயல்பு. அது மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கான் ராமன். அதுக்கப்புறம் ஒரு சந்தேகம் வருது. நாம் பார்த்த பெண், நம்ம மனசுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்க இந்த பெண் ஒருவேளை திருமணமானவளாக இருந்தா, வேற யாருடைய மனைவியாவது இருந்தால் நமக்கு அவளை யாருன்னே தெரியாது, இவ்வளோ தூரம் நம்ம நேசிக்கிறோமே அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அவனே ஒரு முடிவுக்கு வந்துடுறான், நிச்சயமா இருக்காது. நாம விரும்பக்கூடிய பெண்ணா இருந்தா ரொம்ப தூய்மையான ஒரு பெண்ணா தான் இருக்க முடியும் அப்படின்னு அவன் முடிவுக்கு வந்துடுறான். அதனால பார்க்கறது, நிக்கிறது, நடக்கிறது எல்லாமே சீதை மாதிரி இருக்கு. நம்ம எதை நேசிக்கிறோமோ, யாரை நேசிக்கிறோமோ, அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம பயணப்படுற நேரத்தில் பார்க்கறதெல்லாம் அதுவா மாறுமா. இப்போ உங்களுக்கு காரைக்கால் அம்மையாருடைய கதையை பார்த்தோம்னா, காரைக்கால் அம்மையாருக்கு பார்க்கறதெல்லாம் சிவபெருமானா தெரிஞ்சுதான். அவங்க காலையில் எழுந்த உடனே அந்த கதிரவன் சூரியனை பார்த்தா சிவபெருமானுடைய செம்மேனியா தெரியுமா அவங்களுக்கு தினசரி. பகல்ல சூரியனை பார்க்கும்போது சிவபெருமானுடைய திருநீர் மாதிரி இருக்குமா. மாலை நேரத்தில் பார்க்கும்போது சிவபெருமானுடைய சிவந்த கண்கள் மாதிரி இருக்குமா. இரவு நேரத்தை, வெறும் பொழுதுதான், அந்த இரவு நேரத்தை பார்க்கும்போது சிவபெருமானுடைய அந்த நீலகண்டம் கழுத்து மாதிரி இருக்குமா. ஏன்னா அவங்களுடையது பக்தி, முழுக்க முழுக்க இறைவன் மீது அவங்க கொண்ட பக்தி. நாம மனிதர்களாக இருக்கும்போது இப்படி ஒரு எண்ணம் வருது. அதே மாதிரி இந்த பக்கம் சீதை மிதிலையில் இங்க வில்ல முறிக்கிற ஒரு இடம் வருது இல்லைங்களா. அப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஜனகனை பார்த்து சொல்றாங்களாம், எதுக்கு இப்படி ஒரு போட்டி வச்சிருக்காரு, வில்ல முறிச்சவனுக்கு தான் தான் பிள்ளைய கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாரு, இது என்ன ரொம்ப பித்து பிடிச்ச மாதிரி இருக்கேன்னு எல்லாம் பேசுறாங்களாம், திட்டுறாங்களாம். அப்போ அந்த நேரத்துல மக்கள் எல்லாம் கூடி இருக்காங்க, யார் இதை வில்ல முறிக்க போறாங்கன்னு பார்க்கறதுக்கு. எடுக்கிறது தான் தெரியுது, எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டனர் அப்படின்னு சொல்லுவாரு கம்பன். அந்த வில்ல எடுக்கிறத பார்க்கறாங்க, அது முறியறத கேட்கறாங்க, சத்தம் அந்த பார்க்கிற நொடியிலேயே முறிஞ்சு போகுது. இதோட சத்தம், இந்த ஓசை எங்கெல்லாம் கேக்குதான், உலகம் முழுக்க கேக்குதான். ஏன்னா முறிக்கப்பட்டது சிவதனுசு, உலகம் முழுக்க கேக்குதான். மகேந்திரபுரி கேக்குதான், அயோத்தி கேக்குதான், பரசுராமர் இருக்கிற இடத்துக்கு கேக்குதான், எல்லா இடத்துக்கும் கேக்குதான். சீதைக்கு மட்டும் கேட்கவே இல்லையா. ஏன்னா சீதை ராமனுடைய நினைவாவே இருக்கிறதுனால அவளுக்கு மட்டும் கேட்கல. அவளுடைய தோழி சொன்ன பிறகுதான் ஓ இப்படி ஒன்று நடந்திருக்கா அப்படின்னு அவ பார்க்குறா. இப்படி இவங்க 2 பேருடைய அந்த காதல் திருமணமாக மாறி அதுக்கு பிறகு நடந்தது எல்லாமே தெரியும். காட்டுக்கு போனது, திரும்ப காட்டுல இருந்து மீட்டு கொண்டு வந்தது எல்லாமே தெரியும். மீட்ட பிறகு கடைசியில ராவணன்ட்ட இருந்து, ராவணன் அழிஞ்ச பிறகு சீதைய அயோத்திக்கு கூட்டிட்டு வரணும். அப்போ அவளை அவ அது முன்னாடி உருக்கொலைஞ்சு போயிருக்கா. முழுக்க முழுக்க ராமனையே நினைச்சு அழுது 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 ஒரு அரண்மனையில சுகபோகமா வாழற வாழ்க்கையெல்லாம் இல்லாம
ஒரு பெண் கண்ணீரும் கம்பளையும் துக்கமும் துயரமா இருந்தா எப்படி இருப்பா அப்படி இருக்கா. ஆனா ஊருக்கு கூட்டிட்டு வரும்போது அவளை வந்து ஒரு மணப்பெண் அலங்காரத்துல பார்க்கணும்னு சொல்லிட்டு விபீஷணன் தான் கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வந்தோடனே ராமன் வந்து முதல்ல அந்த அசோகவனத்துக்கு போன பிறகு, இவ்வளவு பிரயத்தனப்பட்ட பிறகு, இத்தனை போருக்கு பிறகு தன்னுடைய காதல் மனைவியை பார்க்க போறான். அவ அங்க நின்றுட்டு இருக்கா. இவன் பார்க்கறான், கண் குளிர பார்க்கறான். பார்த்த நிமிஷத்துல அவ என்னெல்லாம் யோசிக்கிறாங்கிறதெல்லாம் உள்வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் அவனுடைய முகம் மாற ஆரம்பிக்குது. அவன் என்ன சொல்றான், நான் உன்னை பார்க்கறதுக்காக உன்னை மீட்கணும்னு சொல்லி வரல, என் மானத்தை காப்பாத்துறதுக்காக உன்னை மீட்கிறதுக்கு வந்தேன். இந்த இடத்த வச்சுக்கிட்டு தான் சிலர் வந்து இதனுடைய ஆழம் தெரியாம இதை வந்து தவறுதலா புரிஞ்சுக்குவாங்க. அவன் சொல்றதுக்கான காரணங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றான். நான் வந்து உன்னை மீட்கணும்னு வரல, நான் எனக்காக வந்தேன், மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக வந்தேன் வா அப்படின்னு சொல்றான். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் முகத்திலையும் சிரிப்பில்லை, கடுகடுன்னு சொன்ன உடனே சீதை தான் என்ன சொல்றான், நான் தீ குளிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். உடனே லக்ஷ்மணன் வந்து சொல்றான், அண்ணா அண்ணி இப்படி சொல்றாங்களேன்னு. உடனே அவன் கண்ணை காட்டுறான். அங்க வந்து அங்க தீ குளிக்கிறதுக்கு அந்த இடத்துல இடம் உருவாக்குறாங்க. அந்த தீக்குள்ள அவ இறங்குறா. இறங்கின உடனே அக்னி தேவன் ஓடி வரானாமா. சீதையை தூக்கிட்டு வந்து முன்னாடி வந்து நிறுத்தினான் ராமன் முன்னாடி. ராமனுக்கு தெரியல வந்தது யாருன்னு. நீ யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் தான் அக்னி தேவன். அலறிட்டு ஓடி வரான். என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் தான் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையுமே அழிப்பேன். நெருப்பு அதை அழிக்கிறது தானே, நான் தான் அழிப்பேன். ஆனால் என்னையே பொசுக்கிறதுக்கு நீ தீர்மானிச்சுட்டியே. இந்த கற்புத்தி எனக்குள்ள வந்தோடனே நான் பொசுங்கி போயிட்டாமா, என்னுடைய உடம்பு தாங்கலை, நான் வந்து அழிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நின்னானா. இது எங்க சொல்றான்னா உலகத்துல எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்றான். அப்பதான் ராமன் சீதை கிட்ட அந்த இடத்துல கூப்பிட்டு சொல்றான், என்னுடைய இயல்புங்கிறது மாறாததுங்கிறது உனக்கு தெரியும், நீ யாருங்கிறது எனக்கு தெரியும். என்னுடைய தந்தை தசரதன் உன்னை பொன்னேன்னு தான் சொல்லுவார். மிகப்பெரிய தேவர்களாக இருக்கக்கூடிய பிரம்மனாக இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் உன்னை அறத்தின் வடிவமாக தான் பார்க்குறாங்க. சீதை கிட்ட சொல்றான், உன் பெருமையை உலகறிய செய்ய வேண்டிய தேவை ஏன் எனக்கு வந்துச்சு அப்படின்னா, சீதை வந்து சிறை இருந்த 3 இடத்துல சிறை இருக்கிறாளாம். முதல்ல அவ இருக்கிற சிறை ராமனுடைய மனசு, 2வது அசோகவனம், அந்த சிறையிலிருந்து அவன் மீட்டுட்டு வந்துட்டான். 3வது எந்த இடத்துல அவ சிறைப்பட்டிருந்தாளாம், அவளுக்குள்ளேயே சிறைப்பட்டிருந்தாளாம். இவன் மீட்டு கொண்டு வருவான்னு நினைக்கும் போதே அவளுக்குள்ள 1000 எண்ண ஓட்டங்கள். என்னெல்லாம் யோசிக்கிறான்னா, நம்ம 10 மாத காலம் இங்கே இருந்திருக்கோம் அசோகவனத்தில். ஊரில் இருக்கிறவங்க என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னு தெரியல, யார் என்னெல்லாம் நினைப்பாங்கன்னு தெரியல, ராமன் நம்மளை எப்படி ஏற்றுக்குவான்னு தெரியலன்னு அவளுக்குள்ளேயே 1008 நினச்சி அவளுக்குள்ளேயே ஒரு சிறையில் இருந்தாலாம். அதில் இருந்து அவன் மீட்டு கொண்டு வரணும்னு ராமன் நினச்சானான். இதுதான் மகாகவி காளிதாஸ் வந்து ரகுவம்சத்தை எழுதும்போது அவர் சொன்னாராம், ஒரு அறிமுகம் கொடுத்திருக்காரு. சீதையை இவ்வளவு கொடுமையாக ஏசிய பிறகும் ராமனை தலைவனாக வைத்து ரகுவம்சத்தை எழுதுவதற்கு என் மனம் சம்மதிக்கவில்லை. ஆனால் அவனை வைத்தே ஏன் படைக்கிறேன் என்றால் அந்த வம்சத்தில் அவனை விட சிறந்தவர் வேறு எவருமே இல்லை அப்படிங்கிறார். ஏன்னா தன்னுடைய பழி வந்த இவ்வளவு ஒரு இன்னைக்கு வரைக்கும் ஒரு தனக்கு அந்த பழியை ஏற்றுக்கொண்டு சீதையினுடைய உத்தம குணத்தை இந்த உலகுக்கு நிரூபிக்கிறதுக்கு முழுமையாக முயற்சி எடுத்துக்கொண்டது யார் அப்படின்னு சொன்னா ராமபிரான். சரி, ஒரு தலைவனாக ஒரு நாட்டுக்கு அவன் தான் நாளைக்கு அயோத்தியினுடைய ராஜா. அது எங்க வெளிப்படுதுன்னா முன்னாடியே தெரிஞ்சிருது, பாலகாண்டத்திலேயே வந்துடும். ஒரு அரசனாக இருக்க போறவன் அல்லது ஒரு அரசன் வீட்டு பிள்ளை ரொம்ப சாதாரணமாக எல்லாரோடையும் பழகக்கூடிய அந்த குணம் உள்ள வந்து இருக்கணும். அது வந்து இருக்கணும், இயல்பா இருக்கணும். அப்படி குணத்துக்கு சொந்தக்காரன் தான் ஒரு ராஜானா. அவன் எங்கேயோ ஒரு உயரத்தில் இருக்கா, சாதாரண மக்கள் அவனை நெருங்கவே முடியாது, இவங்க நினைக்கிறத சொல்லவே முடியாதுங்கிற இடத்துல இருந்தா அவன் சிறந்த அரசன் கிடையாது. அவன் ஒரு எட்டாக்கனியா இருந்தான்னா இவங்களுடைய எண்ணமோ தேவையோ ஆசையோ எதுவுமே நிறைவேறாம போகும். யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க, சொல்லாம போவாங்க. ஆனா இவன் சக்கரவர்த்தி திருமகன் தானே,
காலையில் குருகுலத்திலேருந்து படித்து முடிச்சுட்டு வரும்போது, சின்ன பிள்ளையா இருக்கும்போதே வரும்போது இறங்கி நடந்து வருவானாம். தேர்லெல்லாம் வரமாட்டான், இறங்கி நடந்து வந்து இப்போ நம்ம மாதிரி மக்கள்கிட்ட போய் பேசுவானாம். எதிர்வரும் அவர்களை எமையுடை இறைவன் முதிர்த்தரு கருணையின் முகமலர் ஒளிர எதுவினை இடரிலை இனிது நும் மனையும் மதித்தரும் குமரரும் வலியற்கொள். சாதாரணமாக நம்ம வந்து தெரிஞ்சவங்களை பார்த்தா பேசுவோம்ல, என்ன வேலைலாம் நல்லா போயிட்டுருக்கா, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் நல்லா இருக்காங்களா, குழந்தைங்க நல்லா இருக்காங்களா, இந்த மாதிரி தினசரி கேட்பானோம். அப்போ ஒரு அவ்வளோ பெரிய சக்கரவர்த்தியினுடைய மகன் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பொதுமக்களை பார்த்து ஆசையாக பிரியத்தோடு கேட்கும்போது மக்கள் எல்லாம் சொல்லுவாங்களாம், அயோத்தி மக்கள்லாம் சொல்லுவாங்களாம், நீ இருக்கும்போது நாங்கள் எப்படிப்பா கஷ்டப்படுவோம், நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம், நீ எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் சொல்லுவாங்களாம். நாங்கள் செஞ்சிருக்கிற புண்ணியம், எங்களுடைய ஆயுள், எங்களுடைய பெருமை, எங்கள் ஒட்டுமொத்த மக்களுடைய இதெல்லாம் சேர்ந்து முழுசாக உனக்கு கிடைக்கணும். நீ இந்த ஒரு உலகம் இல்லை, 7 உலகத்தையும் எங்களுடைய இத்தனை பெருமைகளையும் நீ எடுத்துக்கிட்டு ஆட்சி செய்யணும், அதுதான் எங்களுடைய ஆசைன்னு மக்கள் எல்லாரும் மனசார பாராட்டக்கூடிய ஒரு தலைவனாக சின்ன வயசுலேயே இந்த உலகத்துக்கு அறியப்பட்டவன் யாருன்னா ராமபிரான். ராமாயணத்தில் மொத்தம் 19,000 ரிஷிகள் வராங்களாம். அதில் நமக்கு வந்து அதிகமாக நம்ம வந்து வசிஷ்டர் நம்ம பேசுவோம், வால்மீகியை பேசுவோம், விஸ்வாமித்திரரை பேசுவோம். இந்த தசரதன் கிட்ட அனுமதி வாங்கி தாடகையை வதம் பண்ண கூட்டிகிட்டு போனார் இல்லைங்களா. ஒரு தலைவனாக எந்தெந்த இடங்கள்ல அவனுக்கு சரியான இவன் தான் தலைவன்னு எந்தெந்த இடங்கள்ல ராமனுடைய முத்திரை பதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதில் ஒரு முதல் இடம் தாடகை வதம். தாடகை மேல அம்பு விட சொல்றாரு, கடுமையான போர் நடக்குது, அவ பயங்கரமான அரக்கி. அதனாலதான் வந்து விஸ்வாமித்திரர் சரியான ஒரு இளைஞனோட போகணும்னு சொல்லிட்டு, அவளும் இந்த அரக்கர்களுடைய சுபாவமே ஏகப்பட்ட வரங்களை வாங்கி வச்சிருப்பாங்க, சாதாரணமா எல்லாரும் போய் அவங்களை நெருங்கவே முடியாது. அப்போ அங்க ராமன் போய் அழிக்க போறான். அந்த கடைசி நேரம் அழிக்கிற நேரத்தில் பார்க்குறான், அவ வந்து ஒரு பெண்ணா இருக்கா. இங்க வசிஷ்டருடைய வகுப்புல சொல்லித்தரப்பட்ட பாடம் என்னன்னா, ஒரு பெண்ணை கொல்லக்கூடாது. இப்போ அவன் இதை வந்து மீற முடியல அவனால. அந்த அம்பை வச்சுட்டு அப்படியே நிற்கிறான். விஸ்வாமித்திரர் விடு கணைய அப்படிங்கிறார். பெண்ணா இருக்காளேன்னு பார்க்குறேன் அப்படிங்கிறான். இப்போ விஸ்வாமித்திரர் சொல்றாரு, ஒரு பெண்ணா இருந்தா பிரச்சனை இல்லை, இவளுக்கு பெண்ணுக்கான எந்த குணமும் கிடையாது, மனிதர்களை பார்த்தாலே அழிக்கிறவ, மனிதர்களை பார்த்தாலே புசிக்கிறவ, இந்த காடு இவ்வளவு தூரம் அழிஞ்சு போச்சுன்னா அதுக்கு காரணம் இவ தான். இவளை நீ பெண்ணா இருக்கான்னு பார்த்து அழிக்காம விட்டேன்னா அறம் வந்து உன்னை கேள்வி கேட்கும். அறத்தை நீ பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா இவளை அழிக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. இந்த அறம்னு சொன்னதுனால செய்யக்கூடிய வேலை தீமையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அழிச்சிடுறேன், கணையை விட்டு அவளை அழிக்கிறான். ஆனா இந்த இடத்துல நான் ஒரு தலைவனுக்கான தகுதின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் யோசிக்கிறான். தான் கத்துக்கிட்டது, அதுக்கப்புறம் மற்றவங்க சொல்றது, இதுல எது சரி, கடைசியில அறம்ங்கிற ஒரு இடத்துல ஒரு முடிப்பா நிக்கிறான்ல. ஒரு அரசன்கிறவன் தன்னுடைய மக்களையும் நாட்டையும் காக்கக்கூடிய இடத்தில் அறம்ங்கிற இடத்துல நின்னானா அவன் சரியான அரசனாக இருக்க முடியும்னு நிரூபிச்ச இடம் தாடகை வதம்.